வணக்கம் நண்பர்களே. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்பும் எதையும் பெற உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். ஆனா அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். அதனாலதான் இன்று நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படையிலுள்ள 111 முக்கியமான கருத்துக்களை பற்றி பேசப்போகிறோம். இந்த கருத்துக்களை நீங்க தொடர்ந்து 11 நாட்கள் ஒவ்வொரு காலையும் மற்றும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இதை கேட்க முயற்சி செய்யுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்க விரும்பும் விஷயத்தை பெறுவதற்கு முதலில் இப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்க. வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒன்று இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஒரு வாய்ப்பாக மாற்ற முடியும். உங்க எண்ணங்களே உங்க வாழ்க்கையும் உங்க எதிர்காலமும் ஆகின்றன. நீங்க எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ நீங்க மெதுவாக அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உங்க எதிர்காலம் இன்று நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதில்தான் உருவாகிறது. உங்க உண்மையான சக்தி உங்க எண்ணங்களில்தான் உள்ளது. அதனால் நீங்க நிஜமாக்க விரும்பும் எண்ணங்களையே நினைக்கத் தொடங்குங்க. நல்ல உணர்வை பெற நல்ல எண்ணங்கள் அவசியம். நல்ல முடிவுகளைப் பெற உங்களுடன் நீங்க நேர்மறையாக பேசுங்க. நீங்க எதுவாக ஆக விரும்புகிறீர்களோ அதுபோல இப்போதே வாழத் தொடங்குங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்தது போல உணருங்க. அப்படி நீங்க உணர ஆரம்பித்தவுடன் பிரபஞ்சம் உங்க கனவுகளை நிஜமாக மாற்றும் செயல்முறையை ஆரம்பித்துவிடும். பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்க ஆற்றலை உங்க கனவுகளின் மீது செலுத்துங்க. உங்க வாழ்க்கையை உருவாக்குவதும் நீங்களே, அதை கெடுப்பதும் நீங்களே. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒவ்வொரு நொடிக்கும் வேலை செய்கிறது. நீங்க நல்லதாக நினைத்தால் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு வரும். தவறாக நினைத்தால் எதுவும் கிடைக்காது. கற்பனை செய்யக்கூடிய மனிதன் பானைவனத்தில் கூட தண்ணீரை கண்டுபிடித்து அங்கு ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்க முடியும். ஆனால் மற்றவர்கள் அங்கே மணலும் வெறுமையும் மட்டுமே காண்பார்கள். உங்க மனம் ஒருபோதும் ஓய்வு எடுக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்க. அது ஒரு பாராசூட்டு போல. அது திறந்திருந்தால் மட்டுமே அது உங்களை பாதுகாக்கவும் உயரங்களுக்கு கொண்டு செல்லவும் முடியும். அதனால் உங்க மனதை புதிய மற்றும் பயனுள்ள எண்ணங்களுக்கு எப்போதும் திறந்தவாறு வைத்திருங்க. நீங்க கனவு காணும் வரை நீங்கள் உண்மையில் உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க விரும்பும் விஷயத்தை எப்போதும் கற்பனை செய்யுங்க. அது உங்க வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை கொண்டுவர உதவும். நம்பிக்கையுடன் நினைத்து உணருங்க. உங்க வாழ்க்கையில் நல்லவை நடக்கின்றன. இன்னும் பல நல்ல விஷயங்கள் வரப்போகின்றன. உங்களுடைய மிகப்பெரிய சக்தி தேர்வு செய்யும் சக்தி. அதனால நீங்க விரும்பும் விஷயங்களையே தேர்வு செய்யுங்க. மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வெற்றி. உங்க மனதில் குழப்பம் இருந்தால் வெளிப்புற உலகை குறை சொல்லாதீங்க. உங்க உள்ளேயுள்ள எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்களுக்கு அமைதியை தர முடியும். உங்களுக்கு அமைதி தரும் நினைவுகளை நினையுங்க. அந்த உணர்வுகளை மீண்டும் உணருங்க. நீங்க உங்களுக்காக விரும்பும் விஷயங்களையே மற்றவர்களுக்கும் விரும்புங்க. அதுவே மனிதகுலத்தை முன்னேற்றும் முக்கியமான வழி. ஏதாவது ஒன்றை பெறுவதற்கு முன்பு முதலில் நீங்க கொடுக்க வேண்டும். நீங்க அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் மற்றவர்களுக்கு உதவுங்க. நீங்க மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க உதவுங்க. நீங்க அமைதியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுங்க. மருத்துவர் மருந்து கொடுக்கிறார், ஆனால் குணமாக்குவது இறைவன். நாம அதை நம்பிக்கை என்று அழைக்கிறோம். ஒருவரின் நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதோ அவரது வாழ்க்கையும் அதே அளவு அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் புதியதை கற்றுக்கொள்ளுங்க. மேலும் சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. அப்போ உங்க மனம் எப்போதும் இளமையாக இருக்கும். உங்க எண்ணங்களை மேம்படுத்துங்க. உங்க எண்ணங்கள் மேம்பட்டால் நீங்க வாழும் உலகமும் மேம்படும். உலகத்தை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரிதான். நீங்க கண்ணாடியில் உங்க முகம் அழுக்காக இருக்கிறது என்று நினைத்து கண்ணாடியை உடைத்தால் என்ன பயன்? அதேபோல உலகத்தை மாற்ற முயற்சிப்பது பயனற்றது. நீங்க உங்களை மாற்றுங்க. உலகம் தானாகவே மாறத் தொடங்கும். உங்க இலக்கை அடைய தடை செய்யும் விஷயங்களிலிருந்து உங்க கவனத்தை அகற்றுங்க. நீங்க விரும்பும் விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. நீங்க ஆக விரும்பும் மனிதராக இப்போதே வாழத் தொடங்குங்க. எல்லாமே நம்முடைய பார்வையில்தான் உள்ளது. நாம எதை உண்மை என்று நம்புகிறோமோ அது உண்மையாகிறது. சப்கான்ஷியஸ் மனம் உங்க உண்மையான சக்தி. கான்ஷியஸ் மனம் நீங்க அறிந்த பகுதி மட்டுமே.
ஒரு தந்தையும் மகனும் ஒரே மனித குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தந்தை வயதில் பெரியவர். அதுபோல் சப்கான்ஷியஸ் மனத்தை விட கான்ஷியஸ் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வெளியிலிருந்து எதுவும் வராது, எல்லாம் உள்ளிலிருந்துதான் வருகிறது. நீங்க தூங்குவதற்கு முன்பு அதிகமாக நினைக்கும் எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மனதில் பதிந்துவிடும். பின்னர் அது நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தூங்குவதற்கு முன்பு நீங்க ஆக விரும்பும் விஷயங்களையே நினையுங்க. உணர்வுகள்தான் எண்ணங்களை சப்கான்ஷியஸ் மனதிற்கு கொண்டு செல்லும் பாலம். ஒருவர் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவர் எப்போதும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ நேரிடும். அதனால மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை உருவாக்கும் உணர்வுகளை உணர பழகுங்க. உங்க ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல உணருங்க. அது உண்மையாகும் வரை அந்த உணர்வை வைத்திருங்க. நீங்க வெளியுலகில் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பது உங்க உள்ளே எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்பதுடன் நேரடி தொடர்பு கொண்டது. நல்லதை செய்யும் உணர்வே வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கிறது. உணர்வுகளை மாற்றினால் உங்க அதிர்ஷ்டமும் மாறும். கற்பனை மற்றும் நம்பிக்கை பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியங்கள். இந்த உலகில் இன்று இருக்கும் அனைத்தும் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் கற்பனைதான். கற்பனைதான் மனிதர்களை அறிஞர்கள், சயின்டிஸ்டுகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களாக மாற்றுகிறது. ஆசை மற்றும் கற்பனை இடையில் முரண்பாடு வந்தால் கற்பனையே வெற்றி பெறும். பிரார்த்தனை வாழ்க்கையின் மாஸ்டர் கீ. ஒரு சாவி பல கதவுகளை திறக்க முடியும். அதுபோல நம்பிக்கையுடன் செய்யப்பட்ட பிரார்த்தனை வாழ்க்கையின் பல பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும். நீங்க மனதில் என்ன பேசுகிறீர்களோ அதுவே உங்க வாழ்க்கையில் நிகழ்வுகளை உருவாக்குகிறது. நீங்க உங்க மனதில் பார்க்க முடிந்ததை ஒரு நாள் உங்க கைகளிலும் பெற முடியும். நீங்க பணக்கார வாழ்க்கையை கற்பனை செய்தால் அது உங்க வாழ்க்கைக்கு வர ஆரம்பிக்கும். பெரும்பாலான மக்கள் அவர்கள் என்ன விரும்பவில்லை, என்ன வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அதனால அவர்கள் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறார்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க நல்லது நினைக்கிறீர்களா அல்லது கெட்டது நினைக்கிறீர்களா என்று தீர்ப்பளிக்கவில்லை. அது உங்க எண்ணங்களுக்கு மட்டும் பதிலளிக்கிறது. அதனால நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதையே உங்க வாழ்க்கையில் ஈர்க்க ஆரம்பிக்கிறீர்கள். முதல் படி, நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்பதை பிரபஞ்சத்திடம் தெளிவாக சொல்லுங்க. இரண்டாவது படி, நம்புங்க. அதை ஏற்கனவே உங்களுடையது என்று நம்புங்க. மூன்றாவது படி, அதை உணருங்க. அந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் இப்போதே உணருங்க. நீங்க பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏனெனில் பூஜ்ஜியத்திலிருந்தே ஒரு புதிய பாதை உருவாக முடியும். நம்பிக்கையுடன் முதல் படியை எடுங்க. முழு பாதையும் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. நாம எதை பற்றி சிந்திக்கிறோம் மற்றும் நன்றி கூறுகிறோமோ அதை நிஜமாக்க ஆரம்பிக்கிறோம். நாம் அனைவரிடம் அளவில்லாத சக்தி மற்றும் திறன் உள்ளது. ஆனா அதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. கற்பனை மனித மனதின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று. மனம் கற்பனை செய்ய முடிந்ததை ஒரு நாள் அடையவும் முடியும். நாம இன்று என்னவாக இருக்கிறோமோ அது நம்முடைய நேற்று நினைத்த எண்ணங்களின் விளைவுதான். நாம இன்று என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய நாளைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நேர்மறை எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை மிக வேகமாக முன்னேற்ற முடியும். நீங்க மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்தால் மக்கள் உங்களுடன் இருக்க விரும்புவார்கள். தியானம் அறிவை தருகிறது. தியானம் இல்லாதது அறியாமையை உருவாக்குகிறது. உங்களை என்ன ஊக்குவிக்கிறது, என்ன தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதுதான் எதிர்மறை எண்ணங்களை அகற்றும் சிறந்த வழி. உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்க. அப்போ மேலும் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு வரத் தொடங்கும். நாம மிகவும் எதை நினைக்கிறோமோ அதுபோலவே ஆகிவிடுகிறோம். நான் முடியாது என்று நினைத்தால் அது என்னை முடியாதவனாக மாற்றும். நான் முடியும் என்று நினைத்தால் அது என்னை செய்யக்கூடியவனாக மாற்றும். நன்றியுணர்வு என்பது நமது கனவுகளை நிஜமாக்கும் பாதையை திறக்கும் மனப்பான்கு. நீங்கள் எவ்வளவு அதிகம் நன்றி கூறுகிறீர்களோ பிரபஞ்சத்துடனும் அதன் படைப்பாளியுடனும் நீங்கள் அதே அளவு நெருக்கமாகிவிடுவீர்கள். உங்களிடம் இருப்பதற்கு நன்றி கூறுங்கள். அப்போது இன்னும் அதிகம் கிடைக்கும். உங்களிடம் இல்லாதவற்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் எப்போதும் குறைவாகவே உணர்வீர்கள். ஒவ்வொருவருக்கும் கற்பனை செய்யும் திறன் உள்ளது. நாம விரும்பும் விஷயத்தை கற்பனை செய்வதே வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம். நீங்க கடனை பற்றி நினைத்தால் கடன் அதிகரிக்கும். நீங்க அதிக பணத்தை பற்றி நினைத்தால் அது உங்க வாழ்க்கைக்கு வர ஆரம்பிக்கும்.
அதனால பெரிதாக நினையுங்க. நல்ல உணர்வுகள் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியாக செயல்படுகிறது. நீங்க எவ்வளவு நல்ல உணர்வுடன் இருப்பீர்களோ அதே அளவு நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஈர்க்கப்படும். ஆரோக்கியமான உணர்வு ஆரோக்கியத்தை உருவாக்குகிறது. பணக்கார உணர்வு பணத்தை உருவாக்குகிறது. உண்மையான புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அறிவு அல்ல, கற்பனை செய்யும் திறன். உங்க கனவுகள் நிஜமாகும் முன் முதலில் நீங்க கனவு காண வேண்டும். உங்க எண்ணங்களை கவனமாக தேர்வு செய்யுங்க. அவை உங்க வாழ்க்கையை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும். உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகளை உருவாக்குகின்றன. உணர்வுகள் உங்க செயல்களை உருவாக்குகின்றன. செயல்கள் உங்க முடிவுகளை உருவாக்குகின்றன. உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க மனதில் ஓடும் எண்ணங்களின் வெளிப்பாடுதான். உங்களுக்கு விரும்பும் விஷயத்தை பற்றிய எண்ணங்களை தொடர்ந்து நினையுங்க. நீங்க அதை உண்மையாக நீங்க விரும்பும் விஷயத்தை பற்றிய எண்ணங்களை தொடர்ந்து நினைங்க. நீங்க அதை உண்மையாக நம்பும் வரை நினைத்து கொண்டே இருங்க. ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அது நிஜமாகும். நீங்க பிரார்த்தனையில் எதை கேட்டாலும் நம்பிக்கையுடன் கேட்டால் அது கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி கூறுங்க. மகிழ்ச்சியுடன் இருங்க. அவர் உங்க மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவார். காணாததை காணக்கூடியதாக மாற்றுவதற்கான முதல் படி உங்க இலக்கை தெளிவாக தீர்மானிப்பது. உள்ளத்தில் உண்மையான நம்பிக்கையும் நல்ல சக்தியும் இருந்தால் எந்த விஷயமும் சுலபமாக ஆக ஆரம்பிக்கும். நம்பிக்கையே சம்பவங்களை உருவாக்குகிறது. கற்பனை மற்றும் அர்ப்பணிப்பு நம் செயல்திறனை தீர்மானிக்கின்றன. கற்பனைதான் அதிசயங்களின் தொடக்கம். சரியான எண்ணங்களுடன் நம்மிடம் வாழ்க்கையை மறுபடியும் வடிவமைக்கும் சக்தியுள்ளது. ஏதாவது ஒன்றை செய்து அதன் முடிவை பெறுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மீண்டும் செய்யுங்க. இல்லையெனில் வேறு முறையை முயற்சி செய்யுங்க. நீங்க எவ்வளவு விரைவாகவும் உறுதியுடனும் உங்க கனவை நிஜமாக்க முயற்சி செய்கிறீர்களோ அதற்கான பாதைகள் தானாகவே திறக்கும். நீங்க செல்ல விரும்பும் திசையில் கவனம் செலுத்துங்க, பயப்படும் திசையில் அல்ல. வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்ததல்ல. வாழ்க்கை என்பது இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அவன் மெதுவாக அதுபோலவே மாறிவிடுகிறான். சக்தி அனைத்தும் நம்முள்ளிருந்தே வருகிறது. அதை வெளியே தேட வேண்டாம். அதனால் நண்பர்களே, இவைதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படையில் உள்ள முக்கியமான கருத்துக்கள். முயற்சி செய்யுங்கள். இதை தொடர்ந்து 11 நாட்கள் ஒவ்வொரு காலையும் தூங்குவதற்கு முன்பும் கேளுங்க. பிறகு பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாயம் நிகழும். ஒவ்வொரு முறை நீங்க இதை கேட்கும்போது இந்த முறை உங்க மனதை மிகவும் தாக்கிய வரி எது என்று கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.